நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களுடைய ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நம்ம போனது பார்த்தீங்கன்னா கொல்பகான் போனோம்ல. மாநாடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தவங்க வந்து உங்க 3 பேரையும் வந்து 8 வருஷமாயே யாராலையும் பிரிக்க முடியல. பிஸ்மி சார் ரீசெண்டா தான் தெரியும் நீங்க வந்து பெரிய ஆக்டர்னு ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்கன்னு. நம்ம இன்னைக்கு வந்து துபாயில் நடக்கிற இந்த வலைப்பேச்சு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். இந்த வலைப்பேச்சில் மூவேந்தர் நானும் நண்பர்களோட அஜ்மாலேருந்து வந்திருக்கிறேன். இங்கே உள்ள நுழைஞ்சோடனே வந்து இந்த ஒரு ஃபார்ம் கொடுத்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் நம்ம எதிர்பார்க்குற படம், நம்ம பிடிச்ச ஹீரோ, பிடிச்ச மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம். ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டாக வலைப்பேச்சு அவங்க டீமோட நம்ம வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் வந்திருக்கிறாரு. ஒரு மாநாடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தவங்க. நல்லா இருக்கீங்களா? அவர் என்னுடைய யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வலைப்பேச்சுங்கிற சேனல் பார்க்காதனால இல்லை, அந்த மாதிரியான ஒரு ரொம்ப தீவிர ஃபேனு நான். அதில் நம்ம அந்தனன் சார் அவங்க சேனல் வலைப்பேச்சு அந்தனன், அப்புறம் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பிஸ்மி சார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் சார் வந்தது. ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க மோஸ்ட்லி. ஆனால் இந்த தடவை தான் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய, அதாவது ரசிகர்களாக நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா வருவீங்க, நான் அப்புறம் பார்த்தேன்னாங்க உங்கள் சேனலில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் துபாய் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு. ஆனால் இந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணுறது சில கேள்விகள்லாம் இருக்குது, ப்ரோக்ராம்லாம் நான் கண்டிப்பாக கேளுங்க. பட் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்களுடைய ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆமாம், அதாவது ராசல்கே மலைன்னு வந்திருக்கேன் நான். தெரியாது இவரு இங்க இருந்து. ஆமாம் ஆமாம், நீங்க சொல்லும் போது நான் அப்படியே அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர். ஆமாம், 100 கிலோமீட்டர். அதாவது மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் எங்கள் இதில் தான் இருக்குது, ஜபல் ஜெய்ஸ். இங்கே உள்ள மக்கள்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா அங்கே தான் வருவாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம போனது பார்த்தீங்கன்னா கொல்பகான் போனோம்ல. அங்கே போகிற வழியில இன்னொரு இடத்துல இது புரிஞ்சுருவோம். அது மெயின் டூரிஸ்ட் பிளேஸு. அதாவது உங்களுக்கு வெதர் வந்து எப்போதுமே வந்து இங்கே அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே நார்மலாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது. கண்டிப்பாக வாங்க, அந்த சைடும் கண்டிப்பாக ப்ரோக்ராமில் சந்திப்பேன் சார். And the first question, sir. சார் வணக்கம் சார். நான் வந்து மட்டக்களப்புலேருந்து மகேந்திரன் பேசலை, ராசல் கேமாலேருந்து SMS ஹாஜா பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து மூவேந்தர்கள் நடத்தும் வலைப்பேச்சு இது தமிழ் சினிமா ரசிகர்களின் உயிர் மூச்சு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். உண்மையிலேயே வந்து இதோட பிக் ஃபேனு நான் வந்து. ஏன்னா எனக்கும் வந்து சினிமா கூட ஒரு பெரிய லிங்க் இருக்குது. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால சினிமாவை பற்றி நியூஸ் எனக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணுங்கன்னா உங்களுடைய சேனல், என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தாக்கா உங்களுடைய சேனல் வியூ பண்ணாத நாளே இருக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம், ஒற்றுமை. அதாவது வந்து உங்க 3 பேரையும் வந்து 8 வருஷமாயே யாராலையும் பிரிக்க முடியல. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல பிரிஞ்சு போயிருக்கிறாங்க நிறைய. இது வந்து நடக்கிறதா, நான் வந்து ரியாலிட்டியை சொல்றேன். ஆனா இந்த ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வலைப்பேச்சு வந்து யாருமே விலை பேச்சால் வாங்கவே முடியாது என்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, ஃபைனலா நான் கொஸ்டினுக்கு வரேன். ஆக்சுவலா வந்து சத்தம் இல்லாம ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன், நம்ம சக்தியை போல. சொல்லுங்க. இது நீங்களும் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கிறீங்க, ஒரு ஆக்டர் தான். அதனால தான் பார்க்க முடியுது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து மாற்றி போட்டு வரீங்க. இது எப்படி, இந்த ட்ரெஸ் கோடு எப்படி, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து 3 பேர்த்தையும் கேட்டுட்டு நான் உட்காந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்தனன் சார் கதை சொல்ல போகிறோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க ரொம்ப. ஏன்னா நீங்கள் ஒரு கதையை சொல்லி முடிக்கும் போது இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க எதுன்னு அதை பற்றி மண்டை குழம்பி போயிடும். அதை போட்டு தீவிரமாக ஆராய்க்கிறது, அந்த நிகழ்ச்சியெலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது நீங்கள் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிஸ்மி சார், நீங்கள் வந்து வலைப்பேச்சு OTTன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே தெரியல, அது ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ரீசெண்டாக தான் தெரியும் நீங்கள் வந்து பெரிய ஆக்டர்னு ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்கிறீங்கன்ட்டு. உங்களுடைய கிளிப்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி, என்னுடைய இந்த 3 கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லிடுங்க சார். என்கிட்ட ட்ரெஸ்ஸை பற்றி தானே கேட்டீங்க. நியாயமா நீங்கள் அதை வந்து அந்தனண்ணாட்ட தான் கேட்டிருக்கணும். ஏன்னா அவர் தான் டிஷர்ட்டில் எக்ஸ்பர்ட்டு. நான் வந்து அதுக்குன்னு மெனக்கிடுறது இல்லை.
சும்மா நம்ம ப்ரோக்ராமுக்காக வழக்கமாக வாங்குற ட்ரெஸ்ஸை தான் போடுறது, மற்றபடி அதுக்குன்னு பர்பஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்தண்ணா தான் டிஷர்ட்டில் எக்ஸ்பர்ட். ஏன்னா நிறைய கேள்வி பாருங்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் வரும், அந்தண்ணா எந்த கடையில் டிஷர்ட் வாங்குறாங்க, அந்த ஷாப்பு அட்ரஸை கொடுங்க, இல்லை அதோட கடை நம்பர்லாம் கொடுங்க, நாங்கள் போய் வாங்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து அவர் பல நல்ல விஷயங்களை செய்து இந்த மக்களுக்கு சொன்னோமோ அதே மாதிரி நீங்கள் நம்புகிற பல விஷயங்களை நம்பாதீங்க. அதெல்லாம் ரசிகர்கள் அவங்க ஆர்வத்தின் மிகுதியால் செய்கிற விஷயம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கும் அஜித்துக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. எல்லாரையும் விட நான் அஜித்தை ரொம்ப நேசிக்கிறேன். தேங்க்யூ சார். அந்த கதை சொல்கிற செக்மெண்ட்டையே நிறுத்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு இப்போ இவர் சொன்னது ஒரு முக்கியமான காரணம். என்னென்னா அந்த கதை சொல்லுங்க இதில் பார்த்தீங்கன்னா பல வெளி உலகுக்கு தெரியாத பல விஷயங்களை இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசுவாங்க. இவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி அண்ணே அப்படியா அண்ணே அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அந்த விஷயம் இவருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரஜினிகாந்த் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம், நானும் கமலஹாசன் இப்போ தான் கட்டி பிடிச்சோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபுல்லாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ரசிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது தனி கதை. அதனால் என்ன பண்ணிட்டோம், அந்த டைப்பான செய்தியை கொடுத்தோம்னா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனலாக அது மாறிடுற ஆபத்து இருந்தது. அதனால தான் அந்த விஷயத்தை வந்து அப்படியே ஓரங்கட்டு. இன்றைக்கி கூட இவர்கிட்ட பாருங்கள் ஒரு 4 தடவை கேட்டேன், தலைவா நம்ம 2 செக்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம், நீங்கள் இந்த கதை சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க. என்ன இவரும் தலைவா கதை யோசிச்சு பார்க்குற ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கினார். ஸோ இதுதான் காரணம். அதுக்கப்புறம் அந்த வலைபேச்சு ஓடிடி, அது என்னென்னா ஒரு நிறுவனம் நம்மளை அணுகுனாங்க, இந்த மாதிரி ஓடிடின்னு ஒரு விஷயம் கொண்டு வரணும், ஒரு யூடியூப் சேனல் ஓடிடியில் வந்தால் ஒரு புதுமையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை அவர் சொல்லும் போது நமக்கு பிரமிப்பாக இருந்தது. ஓகே அப்படின்னு அந்த முயற்சியை நாங்கள் பண்ணினோம். அதே நேரம் என்னென்னா அதற்காக வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பேரில் வந்து நம்ம அதுக்கு ஒரு பணம் வாங்குகிற மாதிரியான ஒரு சிக்கல் இருந்தது. அதில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் தெரியாதனமாக மண்டையை ஆட்டியாச்சு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தோம், ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை ரசிக்கும் நண்பர்களிடமிருந்து நம்ம பணம் வாங்கணுமா, அதில் நமக்கு ஒரு பங்கு வரணுமா அப்படின்னு யோசித்தோம். நல்ல வேலை அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கல, அதனால் அதை ஊற்றி மூடிட்டோம். நல்லா இருக்குங்களா? சாகுல் ப்ரோ நம்ம இந்த ஆர்கனைஸ் டீமில் இருக்கிறாங்க, நீண்ட நாள் நண்பர். ஆனால் சந்திக்கணும்னு பார்த்தோம், இந்த வலைபேச்சு ஃபங்க்ஷனில் தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போறதுக்கு வேணும் 1000 காரணம். அது ஒருத்தர் ஒருத்தர் போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் காமிக்கணும். அதெல்லாம் சார்